நாங்களும் நல்லா தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் நாங்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் எங்கே போகுது எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா சேவிங்ஸுன்றது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் எங்களை விட கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க கையில் பார்த்திங்கன்னா பணம் சேவிங்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு அந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிறாங்க. ஏன் எங்களால் மட்டும் வாங்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கங்க. அப்படியே நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சேர்த்து வச்சு ரொம்ப பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சாலும் கடைசியாக அது ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க செலவாகுது. என்ன பண்ணுறதுனே தெரில, எதனால் இப்படி செலவாகுது, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே நடக்கும். இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் நடக்குது. இது எதனாலன்றது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் இது மூலமாக தான் நடக்குது. இதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வேற ஒன்றும் இல்லைங்க, எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் இதனால தான் நடக்குது. அப்படியா, எங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும். அது என்னன்றதை தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கடிகாரம் தாங்க. இந்த கடிகாரம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து இருக்கணும், இல்லைன்னா நார்த் ஃபேஸ் பார்த்து இருக்கணும். இந்த 2 திசையை பார்த்து தாங்க இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கடிகாரத்தில் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. அதாவது கடிகாரத்தை நம்ம 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வைப்போம், இல்லைன்னா 10 மினிட்ஸ் ஸ்லோவாக வைப்போம். அப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. கரெக்டாக டைம் என்னவோ அதை பார்த்து தான் நம்ம கரெக்டாக டைம் வைக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் விலகி எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகிறதுக்கு இது மூலமாகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த கடிகாரத்தில் பேட்ரி நின்று போச்சுனோடனே ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பேட்ரி நின்று போனால் என்ன பரவாயில்ல, நம்ம வீட்டில் மொபைல் ஃபோன் இருக்கலாம், அதிலே டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிகாரத்தில் பேட்ரி மாட்டாமலே விட்டுருவாங்கங்க. இது மிகப்பெரிய எதிர்மறை ஆற்றல்னே சொல்லலாம். ஏன்னா கடிகாரம் ஒரு பொருள் தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம யூனிவர்ஸ்ட்டை எப்படி பேசுகிறோம், யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எப்படி சொல்லுது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடிகாரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் மூலமாக தான் நம்மளுக்கு உணர்த்தும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ கடிகாரத்தில் பேட்ரி முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம உடனே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே மாற்றணுங்க. சப்போஸ் அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறையவே இருக்குது. நீங்கள் கடிகாரத்தில் பேட்ரி தீர்ந்து போச்சு, உடனே மாற்ற முடியாது, நான் பேட்ரி வாங்க கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கடிகாரம் அந்த ஸ்டாப் பண்ண கடிகாரத்தை எடுத்து கீழே வச்சிடணுங்க. அப்படியே மாட்டியே வைக்கக்கூடாது. அதுவே உங்களுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துறது. அதனால் கடிகாரத்தில் பேட்ரி தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் கீழே எடுத்து வச்சுருங்க. கீழே எடுத்து வச்சா கம்பல்சரியாக நீங்கள் பேட்ரி வாங்கிட்டு வந்துடுவீங்க. இது ஒரு சின்ன டிப்ஸுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலண்டர் யார் கிழிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்கங்க. இப்போ நியூ இயர்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 4-5 கேலண்டர் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் கேலண்டர் வாங்கிட்டு வந்துச்சு அது ஒரு ஓரமாக இருக்கும். ஏன்னா அந்த டேட் கிழிக்கிற பழக்கமே இருக்காது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு யார் டேட் கிழிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. உங்கள் வீட்டில் டேட் கிழிக்கிறீங்களா இல்லையான்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா ரெகுலராக டேட் கிழிக்க பழகுங்க. இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேர்மறை எண்ணங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு வழிவகுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போவோம், திருப்பி வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த செப்பலை கரெக்டாக செப்பல் ஸ்டாண்டில் வைக்க மாட்டோம். அதை விசாட்டு தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு போன மாதிரி போனோம்னா அந்த வாசல் முன்னாடி செப்பல் இருந்தாலே அது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உருவாக்கும். ஏன்னா வாசல் முன்னாடி செப்பல் எதுக்கு இருந்துச்சுன்னா அது சனி பகவானோட ஆதிக்கம் செப்பல். அப்போ அது வீட்டு முன்னாடி இருந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வரதை ஸ்டாப் பண்ணும். செப்பல் ஸ்டாண்டில் வச்சு பாருங்கள், அந்த இடமே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா பாத்திரம் தாங்க. இப்போ எல்லாரும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நைட்டு லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுருவாங்க, சிங்க்குள்ளே பாத்திரத்தை அப்படியே போட்டுருவாங்க. இந்த பாத்திரம் போடுறதுனால அந்த சிங்கில் பார்த்தீங்கன்னா காலையில் வரையும் அந்த சிங்கில் அந்த பாத்திரம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்கும். ஏன்னா நம்ம காலையில் பார்க்குறப்ப கிச்சன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சமைக்கிறதுக்கே ஒரு ஆர்வம் வரும். இதை பார்த்தோன்னே அப்படியே மைண்ட் அப்செட் ஆகும். இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் எவ்வளோ முடிஞ்ச அளவு நம்ம பாத்திரத்தை நைட்டே கழுவி வச்சுட்டு கிச்சனை நீட் பண்ணிட்டு போனீங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு எந்த வேலை பார்க்குறப்பையும் உங்களோட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தாங்க துணி துவைக்கிறாங்க மக்கள். ரெகுலராக துணி துவைக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை துணி துவைக்கிறவங்க வீட்டில் பாருங்கள், அழுக்கு துணி ஒரு பக்கம் கசகசன்னு இருக்கும். அதனால் நீங்கள் அன்னன்னைக்கு துணியை அன்னன்னைக்கு துவைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.